ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, ஒருவர் கேட்ட வார்த்தையால் உன் துணையின் மனம் நொந்து போய்விட்டது. என்ன செய்தார் என்று, என்ன காரியம் செய்தார் என்று இதை பார் என் தங்கமே. நானும் அவர் மனம் நொந்து போனதை பார்த்து வருந்துகின்றேன் என் தங்கமே. நானே கதி கலங்கிவிட்டேன் என் தங்கமே. அதை பார்த்து கதிகலங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு நெருக்கமாக இருக்கும் உன்னுடைய நண்பர்கள் அனைவரும் சென்று உன் துணையை பார்த்து நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உங்களின் துணையை பிரிந்து வந்துவிட்டீர்களே, இது என்ன காரணத்திற்காக, எதற்காக என்று உன் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலர் சென்று அவரிடம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். அவரும் அதற்கெல்லாம் பதில் இல்லாமல் வாயடைத்து திகைத்து நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. இது எல்லாம் உன்னுடைய வேலை என்று நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் இருவரும் எவ்வளவு நல்ல குடும்பமாக நடத்தி வந்தீர்கள். உங்கள் குடும்பத்தை பார்த்து எவ்வளவு முறை நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் கூற உன் துணையின் மனம் மலரும். நினைவுகள் வந்து கொண்டிருக்கின்ற பல நினைவுகளை அவர் சென்று பார்த்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஆனால் அவர் ஆழ்மனதில் இருக்கும் அன்பு வெளிப்படுகின்றது. ஆனால் இந்த கோபம் சிறிதளவு இருப்பதால் அந்த அன்பை அடக்கி கோபத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உங்கள் குடும்பத்தை பார்த்து நாங்கள் அதிசயமும் ஆச்சரியமும் பட்டிருக்கின்றோம். இப்படி ஒருவருக்கொருவர் அன்பையும் அக்கறையும் காட்டிக்கொண்டதை நாங்கள் பொறாமைப்பட்டிருக்கின்றோம் என்று ஒருவராக சொல்லி உன் துணையின் மனதிலிருக்கும் கோபத்தை எல்லாம் அழித்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு இதையெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று பல கேள்விகளை உன் துணையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். சண்டையின் போது ஏன் இப்படியெல்லாம் நடந்தது, உங்கள் துணையை நீங்கள் இப்படி ஏன் கேட்டீர்கள் என்று பல கேள்விகளை உன் நண்பர்கள் உன் துணையை பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்படி இவர்கள் புரிந்து கொள்ளாமல் எதற்காக நீங்கள் பிரிந்து சென்று விட்டீர்கள் என்று அவர்கள் கேட்கும் வார்த்தைகள் மிகவும் மனம் உடைந்து விட்டார் என் தங்கமே. அதனால்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்து இதை அனைத்தையும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று வந்தேன். உன் துணையின் நிலைமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன் என் தங்கமே. உன் துணையின் மன உளைச்சலாலும் மன கஷ்டங்களாகவும் இப்பொழுது அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். மன உளைச்சலால் போராடி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. எதுவும் புரியாதது போல உன் துணையின் மனமும் இப்பொழுது இருக்கின்றது. யார் எது சொன்னாலும் கூட அவர் காதில் கூட வாங்க முடியாத நிலையில்தான் இருக்கின்றார் என் தங்கமே. அவ்வளவு வேதனைகளும் துன்பங்களும் இப்பொழுது அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் இவர்கள் கேட்கும் கேள்வியெல்லாம் உன் துணையின் காது வரைக்கு கூட செல்லாமல் அனைத்தும் அவர் ஒன்றும் கேட்காதது போல் நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன் வீட்டில் இருக்கும் உன் துணை இப்பொழுது பரிதவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டத்துடன் இன்றி
இரு என் தங்கமே. புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை நீயே இழந்து விடாதே என் தங்கமே. உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகின்றேன். ஆனால் இதுவரை உன்னால் நம்பியவர்கள் எல்லாம் நீ நம்ப வைக்க போராட வேண்டும் என் தங்கமே. நீ சொல்லும் உண்மையை எங்கு புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? பொறுமையாக இரு. உன்னுடைய வேலைகளில் மட்டும் உன் கவனத்தை செலுத்தி அதை திறன் வர செய் என் தங்கமே. இது வெள்ளம் காலப்போக்கில் சரியாகிவிடும் என் தங்கமே. உன் வேலையில் முன்னேற்றத்திற்கான சிறப்புகளை செய் என் தங்கமே. வேலையில் கூடுதலாக அக்கறை காமித்து அதை முதலில் தெளிவாக சிறப்பான செய்துவிடு என் தங்கமே. உனக்கான மேல் பதவிகளும் மேல் உத்தியோகங்களும் கிடைக்க போகும் நேரம் இது என் தங்கமே. உனக்கு தரப்போகின்றேன். நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி வா. உன்னை விட்டு பிரிந்த உன் துணையை விட்டு விடு. அவர் தானாகவே மனம் திருந்தி மனம் வருந்தி உன்னை தேடி வருவார் என் தங்கமே. உன் கவலைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து இத்தனை நாள் போராடியாயினாயோ, அதற்கான காலம் இதுவே. அதை நோக்கி நீ ஓடு என் தங்கமே. இதுவரை உன்னுடைய வேலைகளை சரியாக செய் என் தங்கமே. உன்னுடைய மதிப்பு கூடட்டும். நீ புரியும் வேளையில் உனக்கு அனைத்தும் சரியாக மாறட்டும் என் தங்கமே. காலங்களும் நேரங்களும் கூடிய விரைவில் வரும். நிச்சயமாக அந்த காலத்தை உனக்கென்று நான் கொடுப்பேன் என் தங்கமே. அதை நீ சிறப்பாக செய்யுமாறு நான் செய்வேன் என் தங்கமே. உனக்கான அத்தனையும் கொடுக்க போகின்றேன். நீ கலங்கியது அத்தனையும் நிறுத்திவிட்டு உனக்கு தெரிகின்ற அத்தனையும் செய் என் பிள்ளை. எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையை நீண்ட கால வருத்தத்தை நான் போக்கி உனக்கு நல்லதை கொடுத்து உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழும்படி உன் அப்பன் உனக்கான வாழ்க்கையை உன்னிடம் அமைத்து கொடுப்பேன். சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றி உன் வசம் ஆக்குவேன் என் தங்கமே. உனக்கு இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் அகற்றி உனக்கென்ற வாழ்வை உனக்கென்று அர்ப்பணிப்பேன் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே என் குழந்தையே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கும் நல்லதையே நடத்தி தருவேன். வாழ்க வளமுடன்.